நாயகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2025 சனிப்பெயர்ச்சி பலன்களை 12 ராசிக்காரர்களுக்கும் தனித்தனியாக பார்த்துடலாம். பொதுவாகவே சனின்னா சகலமும் நடுங்கிடுங்க, அப்படியே உடம்பெல்லாம் ஆடி போக வைக்கக்கூடிய ஒரு கிரகம் முழுக்க முழுக்க சனியாகத்தான் சொல்ல முடியும். ஏன்னா சனின்னாலே ஒரு அசுப கிரகம்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா? அப்போ இந்த பெயர்ச்சி, இந்த மாற்றத்தின் மூலமாக இப்போது கும்ப வீட்டிலேருந்து மீன வீட்டிற்கு போகிறார். இந்த மாற்றத்தின் மூலமாக நல்லதை பண்ணலைனாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு கெடுதல்களை செய்து விடுவாரா என்கின்ற அமைப்பு இப்போது கண்டிப்பாக வரும் இல்லையா? அப்போ யாருக்கெல்லாம் நல்ல பலன்களை தருவார், யாருக்கெல்லாம் சாதகமற்ற பலன்களை தருவார் என்பதை தெரிந்து கொள்வது ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவர்கள். ஜோசியத்தில் நம்பிக்கை இல்லைன்னா பரவாயில்லைங்க, ஜோதிடத்தில் ஆர்வம் வந்துருச்சுன்னா மனசு கடந்து அப்படியே அடிச்சுக்குதே. அப்போ அந்த 12 ராசிக்காரர்களுக்கும் வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு இந்த சனிப்பெயர்ச்சி நடக்குது. இது ஒரு 2.25 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 27ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரைக்கும் அவர் மீன வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கும்ப வீட்டிலிருந்து மீன வீட்டிற்கு இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி மாறக்கூடிய அமைப்புகளில் என்ன பலன்களை, என்ன மாதிரியான நல்லவைகள் சாதகமற்றவைகளை தருவார் என்பதை இப்போ பார்த்துடலாங்க. முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு 7.5 சனி என்கின்ற ஒரு விரயச்சனி 12ஆம் வீட்டிற்கு சனி மாறுகிறார். இது வரைக்கும் ஒரு 2.5 வருஷமாக லாப வீடுன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு 11ஆம் வீட்டிலிருந்து வந்திருந்த இந்த சனி பகவான் இப்பொழுது 12ஆம் வீட்டிற்கு மாறி உங்களுடைய ராசிக்கு முந்தின ராசிக்கு வர்றது 7.5 சனி ஆரம்பம்னு சொல்லுவோம். 7.5 சனினாலே கொஞ்சம் பயம் வந்துடுங்களே. ஆனால் அதுக்காக எல்லா நேரங்கள்லையும் 7.5 ஆண்டுகள் தொடரக்கூடிய இந்த 7.5 சனி அமைப்புகளில் 7.5 ஆண்டுகளும் ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது? இந்த 7.5 ஆண்டு ஒரு பருவ வயதாக இருந்தால் இப்போ தானே கல்யாணம், புத்திரபாக்கியம் போன்ற அமைப்புகள், வேலை, தொழில் போன்ற அமைப்புகள்லாம் செயல்படும் இல்லையா? அப்போ 7.5 வருஷம் கெடுதல்கள் நடக்குமா அப்படின்னு பார்த்தா இல்லைங்க. உண்மையை சொல்ல போனால் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு 7.5 சனியின் துவக்கம் இருந்தாலும் கூட 3 செக்டார்களாக, 3 பிரிவுகளாக பிரியக்கூடிய 2.5 2.5 2.5 முதல் பகுதி விரயச்சனி, நடுப்பகுதி ஜென்மச்சனி, அதன் பிறகு பாதச்சனின்னு சொல்லுவோம். இப்போ இந்த முதல் பகுதியாகிய விரயச்சனி இப்போது ஆரம்பிக்கிறது. ஆக இந்த அமைப்பில் பெரிய சாதகமற்ற தன்மைகள் கண்டிப்பாக எதுவும் கிடைக்காத ஒரு நல்லதொரு சனிப்பெயர்ச்சியாக தாங்க இந்த சனிப்பெயர்ச்சி இருக்குது. பெரிய கெடுதல் இருக்காது. ஆக இந்த சனி மாற்றத்தின் மூலம் என்னங்கய்யா நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எதற்கெடுத்தாலும் கையில் இருக்கக்கூடிய காசு விரயமாகக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. சரி, காசு செலவாகுதுன்னா நமக்கு உண்மையிலேயே காசில் ஏதாவது ஒரு இது வரணும் இல்லையா? வருமானம் வரணும்ல. கடன் வாங்கியா செலவு பண்ண முடியும்? டெய்லி யாருக்காக கடன் கொடுக்குற அளவுக்கு இங்கே யார் இருக்கிறாங்க? எந்த பேங்க்கில் போனாலும் ஒரு தடவையாக கொடுக்க மாட்டேன்றாங்க. ஒருத்தர்கிட்ட ஒரு தடவை கடன் வாங்கலாம், 2வது தடவை கடன் வாங்க முடியாது. வரிசையாக கடன் வாங்கி கொண்டே இருக்க முடியுமா? நிச்சயமாக இல்லை. வருமானம் வரக்கூடிய அமைப்பு இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கும். நல்ல வருமானம் வரும். ஆனால் அதில் 10 பைசா கூட சேர்த்து வைக்க முடியாத அளவிற்கு செலவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு வந்துடுதுங்க. ஆக இந்த சனிப்பெயர்ச்சி சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, தயவுசெய்து சிக்கனமாக இருங்க. கொஞ்சம் காசு பணம் வர்றதை எதிர்காலத்திற்கு தேவை என்பதில் ஏதேனும் ஒரு நிலையில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக சேமித்து வைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள், தாய் தந்தையரை பிரிந்து தூர இடங்களில் வேலை செய்யணும், செட்டில் ஆகணும், படிக்கணும், இந்த மாதிரியான எண்ணங்களில் முயற்சிகள் இருக்கக்கூடியவர்களுக்கு பாஸ்போர்ட், விசா போன்றவைகள் கிடைக்கக்கூடிய, இருக்கின்ற இடத்தை, பிறந்த இடத்தை, பூர்வீகத்தை விட்டு வெளியே அனுப்பக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. இதில் கூட 7.5 சனியை நான் 2 விதமாக சொல்லுவேன். உண்மையிலே ஜோதிடம் ஒரு மகா நுணுக்கமான ஒன்று. 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த 7.5 சனி மிகப்பெரிய நல்ல விதமாக, அதாவது மேஷராசியில் 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு சொத்து, சுகம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய தன்மைகள், நிலம் வாங்கக்கூடிய தன்மைகள், குழந்தைகளுக்கு ஏதேனும் ஒரு நிலையில் திருமணம், பாக்கியம், இந்த மாதிரியான அமைப்புகளை செய்யக்கூடிய ஒரு நல்லவையாகவே இருக்கும். ஆகவே 50 வயதுக்கு மேற்பட்ட எந்த ஒரு மேஷராசிக்காரர்களும் 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சே, போன 20 வயசில் உள்ள கஷ்டப்பட்டமே, அந்த மாதிரிலாம் நினைக்கவே வேண்டாம். அவர்களுக்கு சொத்து, சுகம் போன்ற நல்லவைகளை செய்யக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு. ஆனால் 30 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு பணம் பற்றிய புரிதல்கள் கண்டிப்பாக இனிமே கொஞ்சம் படிப்படியாக வரும். வேலையில் ஒரு ஸ்டாண்டர்டாக ஸ்திரமாக இருக்க முடியாத தன்மைகள் இருக்கும். ஆனாலும் திருமணம், புத்திரபாக்கியம், வேலை, தொழில் அமைப்புகளில் எந்த விதமான தடங்களும் இருக்காது. கொஞ்சம் முயற்சிகளை செஞ்சு அதுக்கப்புறம் பலன் பெறக்கூடிய அமைப்புகளாக இருக்கும். இது வரைக்கும் அதிர்ஷ்டத்தில் மட்டும்தாங்க வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு, நான் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது பாட்டில் ஏதோ கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்குன்ற மாதிரியான அவர்களுக்கெல்லாம் இனிமேல் நீங்கள் கண்ணும் கருத்துமாக எதுவும் இருந்து முயற்சி செய்தால்தான் அதை பலிக்கும் என்கின்ற தன்மைகள் உண்டு. ஆக
பொதுவாகவே ஏழரை சனின்றது உறவுகள், நட்புகள் போன்ற விஷயங்களில் சில உண்மை முகங்களை நமக்கு காட்டக்கூடியது. ஒரு நம்மகிட்ட வந்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்கிறவர் மனசில் நம்மளை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறார் என்பதெல்லாம் இந்த மாதிரியான ஏழரை சனி காலங்களில் தான் கிடைக்கும். ஆகவே மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு நன்மைகளே இல்லைன்னா கூட சாதகமற்ற தீமைகளை செய்யாத ஒரு நல்லதொரு சனி பயிற்சியாகவே அமைந்திருக்கிறது இந்த சனி பயிற்சி. ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய யோக பலன்களை தரக்கூடிய அமைப்பில் இப்போது சனி மாற்றம் நடக்கிறது. உண்மையிலே 3, 6, 11 என்று சொல்லப்படக்கூடிய 3 இடங்களில் தான் எல்லோருக்குமே நல்ல பலன்களை கண்டிப்பாக சனி பகவான் செய்வார். அதிலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு யோகத்திலும் யோகத்தை செய்யக்கூடிய ராஜயோகாதிபதியாக இந்த சனி பகவான் வருவது என்பது மிகப்பெரிய யோக பலன்களை உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகவே ரிஷபராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் 80% நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பில் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய அமைப்பில் இப்போது சனி மாற்றம் நடந்திருக்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம்னா, உண்மையை சொல்லப்போனால் பிறந்த ஜாதகத்தில் நல்ல யோக தசாபுக்திகள் உங்களுக்கு யாருக்காவது இருந்ததுன்னா லட்சக்கணக்கில் இப்போது சம்பாதிப்பவர்கள் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய தன்மை, ஆயிரக்கணக்கில் சம்பாதித்து கொண்டிருப்பவர்கள் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய பல மடங்கு உயர்வுகளை தரக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் இப்போது கண்டிப்பாக அப்படியே அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் வருகிறது. 40 நாளைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மே மாதம் 14ஆம் தேதி 2ஆம் இடத்திற்கும் குரு மாறுகிறார். கொடுத்து வைத்தவர்கள்னு சொல்லிடுவேன். அவரவருடைய வயதிற்கேற்றார் போல காதல் நிறைவேறக்கூடிய தன்மை, திருமணம் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு, குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வீடு வாகனம் போன்றவைகள் செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை, குழந்தைகளை பற்றி இதுவரைக்கும் கவலைப்பட்டு கொண்டிருந்த ஒரு நிலைமைகள் எல்லாம் மாறக்கூடிய அமைப்பு, கணவரை பற்றி மனைவியை பற்றி ஏதேனும் ஒரு நிலையில் ஒரு மாதிரியாக அவருக்கு உடம்பு சரியில்லை, இவருக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு வேலை இல்லை, இவருக்கு வேலை இல்லை, பழக்க வழக்கங்கள் அவரோடது சரியில்லை, அவர் எப்படி திருத்துறதுனே தெரியல, இந்த மாதிரியாக ரிஷபராசிக்கார சகோதரிகள் மத்தியில் இருக்கக்கூடிய மனக்கலக்கம் போன்றவைகள் அப்படியே விலகக்கூடிய தன்மை, சட்டப்பூர்வமான கோர்ட்டு போன்ற அமைப்புகளில் ஜெயிக்க முடியாமல் இருந்தவங்க, கீழ்கோர்ட்டில் ஜெயிச்சா அப்பீல் போயிட்டார், மேல்கோர்ட்டு போயிருக்கு, ஹைகோர்ட் போயிருக்கு, சுப்ரீம் கோர்ட்டு போயிருக்குன்ட்டு ஏதேனும் ஒரு விதத்தில் தங்களுடைய அத்தனை எனர்ஜியவும் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளில் மாட்டிக்கொண்டிருப்பவர்கள் அனைவருக்குமே வெற்றி 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 என்கின்ற அந்த 2 வருஷத்தில் எந்த காலகட்டத்தில் எப்படி கிடைக்கும்னு தெரியாது. ஆனால் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகள் கிடைக்கும். ஆக உங்களுடைய முயற்சிகள் எந்த அளவிற்கு இருக்கிறதோ, ஒன்று மட்டும் அடிக்கடி சொல்லுவேன், பக்தன் 10 அடி எடுத்து வைத்தால் பரமன் 100 அடி எடுத்து வைக்கிறான் என்பது பழமொழி இல்லையா? அந்த அமைப்பிற்கேற்றார் போல ரிஷபராசிக்காரர்கள் உங்களில் எத்தனை பேர் எப்படிப்பட்ட முயற்சிகளை செய்கிறீர்களோ அப்படிப்பட்ட முயற்சிகளுக்கு 100%, 200% பலன் தரக்கூடிய அமைப்பு இப்போது ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்திருக்குங்க. ஆக எதை பற்றியும் கவலைப்படாமல் அவரவருடைய இயல்பான லட்சியங்கள் எந்த இடத்துல இருக்குது, எதை பற்றி நம்ம எங்கே போக வேண்டும், எந்த இடத்தை கடக்க வேண்டும், எங்கே சேர வேண்டும் என்கின்ற லட்சியங்களை கொண்டிருக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் 2 வருடத்திற்குள் உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 11ஆம் இடத்து சனிப்பெயர்ச்சி. மிதுனம். மிதனராசிக்காரர்களுக்கு இப்போது 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு சனி பயிற்சி நடக்குது. போன தடவை இருந்த 9ஆம் இடம், அதாவது ஒரு பாபராகிய சனி பகவான் திரிகோணம் என்று சொல்லப்படக்கூடிய 9ஆம் இடத்தில் இருப்பது நல்லதில்லை என்றதான் உண்மை. ஒரு 2 வருஷமா அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் மிதனராசிக்காரர்களுக்கு யாருக்குமே நல்லா இல்லை. சொத்து சுகம் சரியாக இல்லை, அப்பா சொந்த பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்க முடியல, பூர்வீகத்திலே இருக்க முடியல, அல்லது ஏதாவது இருந்தால் பெரிய சங்கடங்கள் போன்ற அமைப்புகள், அப்பா வழி வந்தவர்களான சித்தப்பா பெரியப்பா மக்கள்கிட்ட ஒரு சண்டை சச்சரவு, பங்காளிங்கன்னு சொல்லுவோமே, அந்த பங்காளிகள் அமைப்புகள், குலதெய்வத்தை கூட போய் ஒரு 2 வருஷமாக நான் தரிசிக்கவே முடியலைங்க, கும்பிடக்கூட முடியல, குலதெய்வத்தை நினச்சாலே டப்பு டப்புன்னு போயிட்டு வந்துடுவேன், அது கிட்டத்திலே ஊர் கிட்டத்திலே போக முடியல, அல்லது சொந்த ஊருக்கு தாய்நாட்டுக்கு திரும்ப வர முடியல, தமிழ்நாட்டிற்கு திரும்ப வர முடியல என்கின்ற மாதிரியாக எதுவுமே சரியாக நடக்கவில்லையே என்கின்ற மாதிரி கடந்த 2-2.5 வருடங்களாக ஒரு மாதிரியான சிக்கல் போன்ற அமைப்புகளில் மாட்டிக்கொண்டிருந்தவர்கள் எல்லாருமே ரிலீஸ் ஆக போறீங்க. 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம்னு சொல்லுவோம். தொழில் ஸ்தானத்தில் உங்களுடைய பாக்கியாதிபதியாகிய 9ஆம் அதிபதியாகிய சனி 10ஆம் இடத்திற்கு வருவது கிட்டத்தட்ட ஒரு தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற நிரந்தர வருமானத்தை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. மாசமானா இவ்வளவுதான் வருமானம்னு எனக்கு இல்லவே இல்லைங்க, அது தெரியவே மாட்டேங்குதுங்க. என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல, இவ்வளவுதான் வருமானம், 10 ரூபா தான் வருமானம், 20 ரூபா தான் வருமானம்னு தெரிஞ்சால் அதுக்குள்ளே என் பொண்டாட்டி பிள்ளை கணவனை வச்சு நான் ஒரு மாதிரி சுச்சுவேஷனை சமாளிச்சுக்குவேன். அது தெரியாமல் ஒரு மாதம் 10 ரூபா வருது, ஒரு மாதம் வரவே மாட்டேங்குது, ஒரு மாதம் 30 ரூபா வருது. இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடியவர்களுக்கு நிரந்தரமான வருமானம், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஒரு ஸ்டாண்டர்டு கிடைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு சனிப்பெயர்ச்சிங்க அந்த சனிப்பெயர்ச்சி. கல்வி மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு.
மாணவர்களுக்கு உயர்கல்வி எந்த இடத்துல எப்படி யார் என்ன, அப்பா அவர் சொல்கிறாரு, அம்மா ஒன்று சொல்கிறாங்க, ஏற்ற வீட்டுக்காரர் ஒன்று சொல்கிறாரு, கூட படிக்கிறவன் ஒன்று சொல்கிறான், டீச்சர் ஒன்று சொல்கிறாரு, ப்ரொஃபஸர் ஒன்று சொல்கிறாரு. இதில் எதை போய் படிப்பது என்பது குழம்பிய கொண்டு இருக்கக்கூடிய மாணவ கண்மணிகள் அனைவருக்குமே நல்ல தெளிவான என்ன படிப்பு படித்தால் நல்ல எதிர்காலம் என்பது போன்ற வயதிற்கேற்ற வகையில் ஜீவன அமைப்புகளை நல்ல விதமாக முன்னேற்றக்கூடிய ஒரு நல்லதொரு சனி மாற்றம் இப்போது நடந்து இருக்குதுங்க. பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்களை பார்த்தீங்கன்னா 2020, 21, 22 நீங்கள் சுத்தமாக நல்லா இல்லை. கடுமையான அளவில் மிதுன ராசிக்காரர்கள் நான் சொன்ன அந்த 3 வருட காலகட்டங்களில் கடுமையான அஷ்டமச்சனி என்கின்ற ஒரு பாதிப்பினை அடைந்தீர்கள் இல்லையா? அது போன்ற அமைப்புகள் எதுவும் இல்லாமல் இனிமேல் படிப்படியாக முன்னேற முடியும் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய அமைப்புகள் இப்போது வந்துடுதுங்க. சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு 40 நாள்லேயே குரு பகவான் வேற மாறி உங்களுக்கு ராசியிலே வர்றார். ராசியிலே வந்துட்டார்னா ஒரு உற்சாகம், புத்துணர்ச்சி. குரு ராசியை பார்த்தால், ராசியில் இருந்தால் 1000 யானைகள் நமக்கு பின்னால் நிற்பதை போல ஒரு பெரிய தெம்பு வரக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு. அந்த அமைப்பு இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்திருக்கிறது. கடந்த ஒரு 10 மாதமாகவே ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா 8, 12ஆம் இடங்கள், 6ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருந்த காரணத்தினால கடன் தொழிலில் இருந்தீங்க. ஒரு வருமானம் சரியாக இல்லை, ஒரு நிலையாக இல்லை, பேரண்ட்ஸ் மூலமாக சப்போர்ட் இல்லை, கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சி யாருமே சரியாக இது பண்ணல. இந்த மாதிரியாக ஒரு வருஷமாக யார்கிட்ட என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் கடுமையான மனக்குழப்பத்திலிருந்து வந்த அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் தெளிவுகள், தீர்வுகள் கிடைக்கக்கூடிய, உழைப்பு உங்களுக்கே ஒட்டக்கூடிய அருமையான நல்ல சனிப்பெயர்ச்சிங்க. மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி. கடகம். கடகராசிக்காரர்களுக்கு விடியல் விடிந்தே விட்டது என்கின்ற ஒரு நிம்மதி, எல்லாம் கிடைக்கக்கூடிய, நிம்மதி கிடைக்கக்கூடிய, சந்தோஷம் கிடைக்கக்கூடிய, ஆனந்தம் கிடைக்கக்கூடிய, மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய, எண்ணியது நடக்கக்கூடிய, கனவு பலிக்கக்கூடிய, எல்லாம் இழந்தவைகள் அத்தனையும் திரும்ப பெறக்கூடிய அற்புதமான மாற்றமுள்ள சனிப்பெயர்ச்சி. அந்த சனிப்பெயர்ச்சி அமையும். 100 மார்க்கு கொடுப்பேன் கடகராசிக்காரர்களுக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், வாழ்க்கையில் நான் அடிக்கடி சொல்லுவேன், அதாவது நல்லவைகள், மிகப்பெரிய யோகங்கள்லாம் பெரிய யோகசாலிகளுக்கு, மிகப்பெரிய உயரத்தில் இருப்பவர்களுக்கு கிடைக்கட்டும். உங்களையும் என்னையும் போல நடுத்தர மாணவர்களுக்கு கெடுதல் நடக்காமல் இருந்தாலே போரும் இல்லையா? நம்ம வாழ்க்கையை சமாளிச்சிருவோம் இல்லையா? கடந்த 2 வருடங்களாக கடகராசிக்காரர்கள் ஒருவரும் நன்றாக இல்லை. அதான் உண்மை. அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல கடகராசிக்காரர்கள் கடுமையான மன அழுத்தத்தை கடந்த 2 வருடங்களாக, குறிப்பாக புனர்பூசம், பூசம், ஆயில்யம் ஆகிய 3 நட்சத்திரக்காரர்களும் பெரிய அளவில் மன கஷ்டத்தை அனுபவிச்சிங்க. அட்டமத்து சனி என்கின்ற ஒரு அமைப்பு கடந்த 2 வருடங்களாகவே கடகராசிக்காரர்களை புரட்டி போட்டு விட்டது. நீங்கள் மட்டும்தான் கடகராசின்னு இல்லை, வீட்டில் புருஷனுக்கோ பொண்டாட்டிக்கோ பிள்ளைங்களில் யாருக்கோ ஒருத்தருக்கோ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கடகராசின்னா கூட அந்த குடும்பம் நிலையான வருமானமின்றி மன அழுத்தம் போன்ற அமைப்புகள், கண்ணீர், கவலைகள், பிரிவு, இழப்பு, உயிரிழப்புகள் போன்ற அமைப்புகளோடு கடகராசிக்காரர்கள் அழாத நாளே இல்லை. இது எல்லாம் முடிய போகுது. ராசி பலனில் பார்த்தீங்கன்னா, நான் சன் டிவியில் பேசும்போது கூட சரி, மற்ற சேனல்களில் என்னுடைய குருஜி டிவியில் பேசும்போது கூட சரி, புலி வருகிற கதையாக கடகராசிக்காரர்களை கடத்தி கொண்டே வந்து கொண்டிருந்த ஒரு அமைப்பு வந்துருச்சுங்க. இனிமேல் உங்களுக்கு கவலை இல்லை. 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடக்கக்கூடிய ஒரு சனி மாற்றத்தின், சனிப்பெயர்ச்சியின் மூலமாக கடகராசிக்காரருடைய கண்ணீர் நிற்கப் போகிறது என்பதே உங்களுக்கு ஒரு பெரிய ஆனந்தம் தரக்கூடிய அமைப்பு. இதுவரைக்கும் என்னென்னலாம் இழந்தீங்களோ, உயிரிழப்புகளை தவிர, உயிரிழப்புகள் திரும்ப வராது. பரம்பொருள் நமக்கு என்ன விதிச்சிருக்கோ அதன்படி தான் நடக்கும் என்பது தான் உண்மை. கடுமையான நெருங்கிய உறவினர்களை இழந்தவர்கள் அனைவருக்குமே அது கிடைக்காதே தவிர, மற்றபடி மானத்தை இழந்தவர்கள், பணத்தை இழந்தவர்கள், தன்மானம் போன்ற அமைப்புகள், மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் போன்றவைகளை இழந்தவர்கள், வேலை இழந்தவர்கள், ஏதேனும் ஒரு நிலையில் நிம்மதி, தூக்கம் போன்றவைகளை இழந்தவர்கள் எல்லாருக்குமே இழந்த அத்தனையும் நல்லபடியாக திரும்பி வரக்கூடிய ஒரு சுபமான நல்ல ஒரு சனிப்பெயர்ச்சிங்க. அந்த சனிப்பெயர்ச்சி இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த தடையெல்லாம் நீங்கள் போகுது. முட்டுச்சந்தில் போய் முட்டிக்கிட்ட மாதிரி, அதாவது முன்னால் போனால் கடிக்குது, பின்னால் போனால் முட்டுது, இடிக்குது, உதைக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து கொண்டிருந்த அத்தனை விஷயங்களும் வயதிற்கு ஏற்றாற் போல நல்லவைகளாக மாறப்போகின்றன. இழந்த காதல் திரும்ப வராது, ஆனால் வேற காதல் வரும். இதுவரைக்குமே கணவன் மனைவி பிரியலாமா என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அது பிரிய வேண்டாம் என்கின்ற மாதிரியான சோதனைகள் தீரக்கூடிய அமைப்பு, குடும்பம் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு, வேலை திரும்ப வரக்கூடிய அமைப்பு, தொழில் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு என சந்தோஷம், நிம்மதி மட்டுமே வரக்கூடிய ஒரு சிறப்பான நல்லதொரு சனிப்பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த சனி பெயர்ச்சி. சிம்மம். சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டகச்சனின்னு சொல்லப்படக்கூடிய 7ஆம் இடத்திலிருந்து இப்போது அஷ்டமச்சனி என்று சொல்லப்படக்கூடிய 8ஆம் இடத்திற்கு இப்போது சனி மாறுகிறார். பொதுவாகவே அஷ்டமச்சனின்னா ஜோதிடத்தில் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட அப்படியே உடம்பெல்லாம் ஆடி போயிடும். ஆகா, அஷ்டமச்சனி நமக்கு வருகிறதா, அவ்வளவுதான் ஐயா அப்படின்ற மாதிரி இருக்கும்.
உண்மையிலேயே சிம்மராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள்னு சொல்லுவேன், யோகசாலிகள். எப்பொழுதோ ஒரு முறை 50 வருடங்களுக்கு 100 வருடங்களுக்கு முன்பு யாரோ ஒரு ராசிக்காரருக்கு மட்டும் வரக்கூடிய வேதை அமைப்பு இப்போது அப்படியே சிம்மராசிக்காரர்களுக்கு வந்திருக்கிறது. ஜோதிடம் என்பது மகா நுணுக்கமானது. இதில் பொத்தாம் பொதுவாக ஜோசியமே சனிப்பெயர்ச்சியே ஒரு பொத்தாம் பொதுவாக அப்படின்னு சொன்னாலும் கூட உங்களுக்கு தசாபக்தி அமைப்புகளின்படி தான் பெரும்பாலான பலன்கள் நடக்கும் என்றாலும் கூட அட்டமத்து சனி என்பது ஒரு ஜாதகத்தையே செயலற்றதாக வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் ஜோதிடத்தில் விதி என்று வந்துவிட்டால் அதற்கு ஏராளமான விதிவிலக்குகள் சர்வ நிச்சயமாக இருக்கின்றன. 8ஆம் இடத்து சனி, அட்டமத்து சனி கண்டிப்பாக உங்களுக்கு உடல் கெடுக்கும், மனம் கெடுக்கும், உயிர் கெடுக்கும் மற்றும் எல்லாம் கெடுக்கும். தனம், தானியம் போன்ற அத்தனையும் கெடுக்கும் என்று நம்முடைய மூல நூல்கள் சொன்னால் கூட அதுக்கு ஒரு விதிவிலக்கு ஒன்று சொல்லியிருக்கிறாங்களே. 7ஆம் இடத்துல வேதையாக ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அட்டமத்து சனி இதனுடைய பலனை தராதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதைத்தாங்க நாங்கள் கோட்சார வேதைன்னு சொல்லுவோம். உண்மையை சொல்லப்போனால் சனி மார்ச் மாதம் 29ஆம் தேதி சிம்மராசிக்காரர்களுக்கு மாறுகிறார். அதே நேரத்தில் அடுத்த 40 நாட்களுக்குள்ளாக மே மாதம் 18ஆம் தேதி 7ஆம் இடத்திற்கு ராகு வருவது என்பது சனியை செயலற்றதாக்க வைக்கக்கூடிய வேதை அமைப்பு. ஆகவே சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த அட்டமத்து சனி சாதகமற்ற பலன்களை தராது. அது எப்படிப்பட்ட கொடுமையான பலன்களை தந்தது அப்படின்றத கடகராசிக்காரங்க 2 வருஷமாக என்ன அனுபவிச்சாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக வரப்போகிறதில்ல. என்ன ஒன்று, 1.5 வருஷம் வேதையாக இருக்குது. அதனால் 1.5 வருஷம் பலன்களை தராமல் கடைசி 6 மாதத்தில் கொஞ்சம் கடுகடு மாதிரியான விஷயங்களை செய்வார். 2026 பிற்பகுதியில் சில பல சோதனைகள் இருக்கும். அதை இப்போவே பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம். ஆக எல்லா நிலைகளிலும் உண்மையில் அஷ்டமச்சனியோடைய கெடுபலன்கள் கோச்சார வேதை அமைப்பின் காரணமாக உங்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் சோதனைகள் இருக்காதுங்க. ஆனாலும் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும்லங்க. அட்டமத்து சனியில் காசு பணம் போகக்கூடிய அமைப்பு, நண்பர்கள் பிரியக்கூடிய அமைப்பு, காதல் பிரியக்கூடிய அமைப்பு, கணவன் மனைவியில் ஏதாவது உறவுகளில் கசப்பு, சுற்றங்கள், சொந்தக்காரங்க எப்படிப்பட்ட தன்மையில் இருப்பாங்க அப்படிங்கிறது தெரிய வைக்கக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும். மாமா மச்சாங்கூட சேர்ந்து, அண்ணன் தம்பியோட சேர்ந்து தொழில் பண்ணுறேன், அந்த தொழில் பண்ணுறேன், இந்த தொழில் பண்ணுறேன்னு ஆரம்பிக்க வேண்டாம். இருக்கிற வேலையை விட வேண்டாம். இருக்கிற வேலையை விட்டு தொழிலை ஆரம்பிக்க வேண்டாம். தெரியாத தொழிலை ஆரம்பிக்க வேண்டாம். வேலைக்காரங்களை நம்ப வேண்டாம். நண்பர்களை நம்ப வேண்டாம். உறவுகளை நம்ப வேண்டாம். உண்மையிலே சுருக்கமாக சொல்லப்போனால் உங்களையே நம்ப வேண்டான்றதான் உண்மைதான் அஷ்டமச்சனி. ஆக எதற்கும் நம்ம ஐயா என்னங்கய்யா எல்லாம் சாதகமாக சொன்னீங்க, அப்புறம் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு பார்த்தா உண்மையிலேயே ஜோதிடம் என்பது ஒரு அறிவார்ந்த அமைப்பில் உஷாராக இருக்க சொல்லுவது தான். அந்த அமைப்பில் நம்ம எதற்கும் தயாராக இருக்கணும் இல்லையா? எனக்கு அஷ்டமச்சனி வேதையாகி விட்டது என்பதற்காக உடனே 10 லட்ச ரூபாயை கொண்டு தொழிலில் போட்டுறக்கூடாது இல்லையா? அப்போ எல்லாவற்றிற்கும் ஒரு நிலையில் பக்குவமாய், நிதானமாய், பொறுமையாய், பணம் சார்ந்த விஷயங்கள், உறவு சார்ந்த விஷயங்கள், நட்பு சார்ந்த விஷயங்கள், காதல் சார்ந்த, கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு முன்பு மிக மிக முக்கியமாக ஒன்று சொல்லிடுவேன். உங்கள் வீட்டில் பெரியவங்க இருக்கிறது பொக்கிஷம். ஒரு வயதான தாய் தந்தையர், ஒரு வயதான தாத்தா பாட்டி போன்ற அனுபவஸ்தர்கள் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அந்த வீட்டில் அட்டமத்து சனியில் எந்த சனியும் ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு இப்போ ஒரு கஷ்டம் வந்துருச்சு, உங்கள் காலத்தில், உங்கள் வயசில், என் வயசில் உங்களுக்கு இந்த கஷ்டத்தை எப்படி நீங்கள் தீர்த்துக்கிட்டீங்க என்கின்ற மாதிரி பெரியவர்களுடைய அறிவுரையை கேட்டு நடக்க வேண்டிய ஒரு அமைப்பாக அமைந்திருக்கிறது சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 8ஆம் இடத்து அஷ்டமச்சனி. கன்னி, கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது சாதகமான 6ஆம் இடத்திலிருந்து சனி 7ஆம் இடத்திற்கு கண்டகச்சனியாக மாறுகிறார். உண்மையிலேயே இந்த கண்டகச்சனி என்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியிடையே ஒரு சந்தேக விதையை விதைக்கக்கூடிய அமைப்புகளாக, 7ஆம் இடத்துன்னு வந்துட்டாலே அப்படிதாங்க. 7ஆம் இடத்திற்கு வந்தால் அவர் 7ஆம் இடத்தை கெடுப்பார். கணவனை மனைவியை குறிக்கக்கூடிய அமைப்பு 7ஆம் இடம். நண்பர்களை குறிக்கக்கூடிய அமைப்பு, கூட்டாளிகள்னு சொல்லப்படக்கூடிய பங்கு வியாபாரம் பண்ணுறோம்ல, பார்ட்னர்ஷிப் வியாபாரம் பண்ணுறோம்ல, அந்த பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தை பண்ணக்கூடிய இந்த அமைப்பு. ஆக இந்த மாதிரியான விஷயங்களில் சேர்ந்து செய்யக்கூடிய, ஒரு இணைந்து செய்யக்கூடிய விஷயங்களில் எல்லாத்துலேயும் முரண்பாடுகளை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இப்போது வந்துடும். முக்கியமாக இந்த சகுனி வேலை பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, குடும்பத்துக்கு ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பார். அதாவது மனைவி தனக்கு தெரியாமல் கணவர் அவருடைய வீட்டாளர்களுக்கு ஏதாவது செய்கிறாரோ அல்லது வேறு மாதிரி ஏதாவது ஒன்று அப்படி இப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேக விதையை ஒரு சகுனி மாதிரியான ஆள் அப்படியே பொண்டாட்டிக்கிட்ட தூக்கி போட்டு போவார். அதே மாதிரி கணவன்கிட்ட போயிட்டு மனைவியை பற்றி ஒரு தவறான தகவலை சொல்வது, அவர் ஒரு சந்தேகப்படுகின்ற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குவது. மனைவி நமக்கு தெரியாமல் அவங்க அண்ணன் தம்பிக்கு ஏதாவது செய்கிறாங்களோ, என் சம்பளத்தெல்லாம் தூக்கி அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்றாளோ என்கின்ற மாதிரியான கணவன் மனைவிக்கிடையே பிரிவினைகளை உண்டு செய்யக்கூடிய அமைப்புகள் இந்த கண்டகச்சனியால் நடக்குங்க. ஆக என்ன பண்ணணும்? கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பது மெய். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி எதையும் தீர விசாரிக்காமல் நம்பக்கூடாத அமைப்புகள் இப்போது கண்டகச்சனியில் உண்டு. நட்புகள் கை கொடுக்காது, உறவுகள் கை கொடுக்காது. பாகப்பிரிவினை செஞ்சுட்டு நம்ம தனி கொடுத்தனம் போயிடலான்ற எண்ணங்கள்லாம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் அப்படி தூரமாக ஓர வச்சுட்டு கூட்டாக இருப்பது, தனிமரம் தோப்பாகாது என்பது உண்மை. என்றைக்குமே பாருங்கள், அதை பாருங்க, இப்படி தட்டினா தான் ஓசை வருது.
சவுண்டு வரதா? வரமாட்டேங்குது. ஆக எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு இணைந்து இருப்பது என்பது கூட்டுறவே நாட்டுயர்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான தன்மைகளை கற்றுக்கொள்ள வேண்டிய 7ஆம் இடத்து சனியாக இந்த சனி வந்திருக்குதுங்க. இளைஞர்களுக்கு மட்டும், பெரும்பாலும் சோஷியல் மீடியாவை பார்க்குறவங்க இளைஞர்கள். இந்த இளைஞர்களுக்கு இப்போது நான் சொல்லக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெகு நிச்சயமாக காதல் வரும். காதலின் மூலமாக மோதல் வரும். அடுத்த 2 வருஷம் கழித்து காதல் ஒரு மாதிரியான சூழ்நிலையில் முடியக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போது உண்டு. ஆகவே எல்லா நிலைமைகள்லையும் உங்களை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழல்கள் உருவாகக்கூடிய ஒரு நல்லதொரு சனிப்பெயர்ச்சியாக தாங்க இந்த சனிப்பெயர்ச்சி இருக்குது. மற்றபடி கணவன் மனைவி உறவு, கூட்டு அமைப்புகள் இதில் எல்லாம் நீங்கள் பத்திரமா பாதுகாத்து கொள்ள வேண்டிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. ஆயினும் எதை பற்றியும் கவலைப்படாமல் நல்ல பலன்கள் அதிகமாக இருக்குது. வேலை நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், காசு பணம் வர்றதில் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. குடும்பத்துக்குள் மட்டும் குழப்பங்களை கொடுக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த சனி பெயர்ச்சி. துலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு நான் 100 மார்க் கொடுப்பேன். 12 ராசிகள்லேயே துலாம் ராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்பதுதான் உண்மை. இந்த வருஷம் நடக்கிற சனிப்பெயர்ச்சி மட்டும் இல்லைங்க, சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு வரக்கூடிய அந்த ஒரு 40 நாளில் வரக்கூடிய குருப்பெயர்ச்சி அட்டகாசமாக 9ஆம் இடத்திற்கு மாறுகிறார். அதற்கடுத்து 4 நாட்களிலேயே மே 18ஆம் தேதி வரக்கூடிய ராகு கேது பயிற்சியில் 11ஆம் இடத்திற்கு கேது மாறுகிறார். ஆக வருடத்தின் முப்பெரும் கோள்கள் என்று சொல்லப்படக்கூடிய ராகு கேது குரு சனி ஆகிய இந்த 3 பெயர்ச்சியுமே உங்களுக்கு சாதகமாக வரப்பது அத்தி பூத்தார் போல ஏதோ ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. துளாராசிக்காரர்களுக்கு 100% எல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான சனிப்பெயர்ச்சியாக இந்த சனிப்பெயர்ச்சி இருக்குது. சனிப்பெயர்ச்சியின் ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இன்னொரு நல்ல மேன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் உச்சத்தில் இருக்கிறார். எல்லா நிலைகளிலையும் கோச்சார நிலைமைகள் இப்போது நன்றாக இருக்கின்றன. ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்கள லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்கள கோடிக்கணக்கிலேயே சம்பாதிக்கக்கூடிய, வியாபாரம் செய்யக்கூடிய, தொழில் பண்ணக்கூடிய, விவசாயம் பண்ணக்கூடிய, எந்த துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறையில் மிகப்பெரிய உயரத்தை அடையக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை துளாராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி கொடுக்க போதுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த 3 பயிற்சிகளும் உங்களுக்கு நல்ல விதமாகவே இருக்கிறது. ஆகவே 2025, 26, 27 ஆகிய 3 வருடங்களும் ஒப்பற்ற நல்ல காலமாக இந்த காலம் இருக்குங்க. சரி, எல்லாம் கரெக்டு, இவ்வளோ அட்டகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு, நமக்கு அதிர்ஷ்டம் ஆரம்பிச்சிருச்சு, இந்த சனி மாற்றம் வந்துருச்சு, சனி பயிற்சி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே போர்வையை போட்டு விட்டு தூங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா, யாரும் உங்களுக்கு ஓட்டை பிரிச்சுக்கிட்டு 500 ரூபாய் கட்டையோ அல்லது பழைய காலத்து 2000 ரூபாய் கட்டையோ அல்லது ஒரு தங்க கட்டையோ தூக்கி போட போகிறது இல்லை இல்லையா? உங்களுடைய முயற்சிகள் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அதற்கேற்றாற் போல 400 மடங்கு பலன்கள் கிடைக்கக்கூடிய நல்ல சனிப்பெயர்ச்சியாக இந்த சனிப்பெயர்ச்சி இருக்கும். இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலகப் போகிறது. திருமணம் போன்ற விஷயத்துக்கு இருந்த, புத்திரபாக்கியம் போன்ற விஷயத்துக்கு இருந்த, தாத்தா பாட்டி ஆகக்கூடிய விஷயத்திற்கு இருந்து வந்த, குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருந்து வந்த, ஒரு நல்ல வேலை கிடைக்கல, ஒரு டார்கெட் வேலையில் போய் மாட்டிக்கிட்டேன், பணம் சம்பாதிக்க முடியவில்லை, உடல் நலம் நன்றாக இல்லை, கடன் தொல்லைகளாக இருக்கிறது, கணவன் மனைவி உறவு சரியில்லை, வழக்கு போய்கிட்டு இருக்கு, முதல் திருமணம் ஃபெயிலியர், 2வது திருமணமாவது நல்லா இருக்குமா, இந்த மாதிரியான துலாம் ராசிக்கார அந்த இளைய பருவ நடுத்தர பருவத்தில் இருக்கக்கூடிய சகலருடைய அத்தனை நெகட்டிவ் அமைப்புகளையும் அப்படியே விலக்கி வைக்கக்கூடிய அருமையான கோச்சார அமைப்புகள் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு வந்திருக்குங்க. சனிப்பெயர்ச்சியிலே மிக உயர்வான பலன்களை, நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய 100 மார்க்குன்னு சொல்லிட்டேனே, 1 மார்க் கூட குறைக்கவே இல்லையே. அப்போ அந்த 100% நல்ல பலன்களை அமையக்கூடிய அளவில் இப்போது உங்களுக்கு துளாராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான ஒரு அமைப்பு இருக்குதுங்க. பிறந்த ஜாதகம் நல்லா இருந்தால் இப்போது நான் சொல்வதை விட நல்ல பலன்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஆணுக்கு பெண் நல்ல அறிமுகம் கிடைக்கும். இதுவரை இருந்து வந்த மன அழுத்தம் விலகும். சம்பாதிக்கிறதுல இருந்து வந்த தடைகள் விலகும். தைரியமாக தொழில் ஆரம்பிக்கலாம். வேலையை விடலாமா? உண்மையிலேயே வேலையை விட்டுருங்க. வேலையை விட்டுட்டு தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? தொழில் செய்யுங்க. தொழிலை மாற்ற போகிறீங்களா? மாற்றுங்க. வீடு கட்டுவதற்கு இருந்த தடை விலகுகிறது. வாகனம் வாங்க. இளைஞர்களுக்கெல்லாம் என்ன, இது வரைக்கும் அப்பா அம்மா வண்டி வாங்கி கொடுக்க மாட்டேன்றாங்க, அல்லது நான் வெளிநாட்டுக்கு போக முடியல, எல்லாரும் வெளிநாட்டுக்கு போகிறாங்க, வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறாங்க, என்னால் போக முடியல, எல்லா தடைகளையும் அப்படியே விலக்கி வைத்து விட்டு நல்லவைகள் மட்டும் உங்களுக்கு தரக்கூடிய அருமையான சனிப்பெயர்ச்சியாக இந்த சனிப்பெயர்ச்சி துளாராசிக்காரர்களுக்கு வயதுக்கு ஏற்றாற் போல அமைஞ்சிருக்குதுங்க. அதே நேரத்தில் உங்களுடைய முயற்சிகள் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அத்தனையும் அப்படியே முற்றாக வெற்றி தரக்கூடிய அருமையான சனிப்பெயர்ச்சிங்க துளாராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி. விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம நிலைமையில இருந்து இப்போது சனிப்பெயர்ச்சி 5ஆம் இடத்திற்கு மாறுகிறது. பொதுவாகவே ஒரு பாபர் என்று சொல்லப்படக்கூடிய சனி பகவான் கோணம் என்று சொல்லப்படக்கூடிய 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடாது என்று சொன்னாலும் கூட 5ஆம் இடம் குருவின் வீடு. குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய சனி அப்படிலாம் ஒன்றும் பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டாருங்க. ஆனாலும் ஏதேனும் ஒரு பலனை அவர் செஞ்சுதானே ஆகணும். என்னங்க பலன் செய்வார்? குழந்தைகளை பற்றின விஷயங்களை இது வரைக்கும் இருந்து வந்த விஷயங்களை அப்படியே தலைகளாக மாற்றுவாருங்க.
உண்மையை சொல்லப்போனால் இந்த காலத்து குழந்தைகள் தாயின் வயிற்றிலிருந்து வரும் பொழுதே இந்த கையில் செல்ஃபோனு, இந்த கையில் ஒரு பேட், ஐபேடுன்ற மாதிரி ரெண்டு பக்கமும் எதையோ ஒன்று பிடிச்சிக்கிட்டு தாங்க வெளியே வருது. எந்த குழந்தைய பாருங்கள், நம்ம காலத்துலலாம் செல்ஃபோன், நான்லாம் உண்மையை சொல்லப்போனால் ட்ரெயினையே மெட்ராஸ் தாங்க பார்த்தேன், எனக்கு அது கூட தெரியாது. அப்போ அந்த அளவுக்கு எங்களுடைய காலம் வேறு. இன்றைக்கு இளையவர்களாக இருக்கக்கூடிய 90 கிட்ஸ் 2K கிட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எப்போது பார்த்தாலும் செல்ஃபோன் என்கின்ற அமைப்பில் பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய ஒரு குழந்தைகளின் மேலே விருச்சிக ராசிக்கார பெற்றோர்களுக்கு ஒரு மாதிரியான இரிட்டேஷன் வரக்கூடிய அமைப்புகள், மாற்றங்கள் இப்போது கண்டிப்பாக வரும். உண்மையை சொல்லப்போனால் கர்ணனுடைய கவச குண்டலம் மாதிரி பிள்ளைங்க இப்போ எதுவும் செல்ஃபோன் கைமாக தான் இருக்குது. நீங்கள் செல்ஃபோனை பிடிங்கினீங்கன்னா நீங்கள் அப்பா அம்மாவே இல்லை, விரோதின்ற மாதிரி ஆயிடுது. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் பிள்ளைகள் படிக்கத்தான் போகிறார்களா அல்லது படிப்பை விட வேறு ஏதாவது செய்கிறார்களா? வேலைக்குத்தான் போகிறாங்களா அல்லது வேலையை பார்க்காம நமக்கு பிடிக்காத ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா? இந்த மாதிரி இளைய பருவத்தினரின் மீது ஏதேனும் ஒரு நிலைமையில் ஒரு மன அழுத்தம் வரக்கூடிய தன்மைகள் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க எல்லாருக்குமே வருதுங்க, வரப்போகுதுங்க. அந்த சனி மாற்றத்தின் மூலமாக இந்த இடத்துல தான் ஒரு தாய் தந்தைக்கும் மகன் மகளுக்கும் இருக்கக்கூடிய இணக்க சிநேக உறவுகளை நீங்கள் மேம்படுத்தி பராமரித்து கொள்ளக்கூடிய தன்மைகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அவசியம் தேவையாக இந்த 2-2.5 வருஷம் இருக்குங்க. தூர இடத்துல இருக்கிற குழந்தைகள் சாப்பிட்டுச்சோ இல்லையோ, ஒழுங்காக வேலைக்கு போதோ அல்லது அங்கே ஏதாவது நடந்து நம்ம மனசு கஷ்டப்படுவோன்றதுக்காக அதை மறைக்குதுங்களா என்கின்ற மாதிரி மனசு சுற்றி சுழன்று குழந்தைகளை பற்றி, பெரும்பாலும் திருமணமாகாத குழந்தைகளை பற்றி அப்படியே வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. சரி, இது பெரியவங்களுக்கு. குழந்தைகளுக்காக இருக்கிறவங்களுக்கு, இளைஞர்களாக இருக்கிறவங்களுக்கு என்ன பலன்? அதிர்ஷ்டம் கம்மியாகும், அதிர்ஷ்டம் குறையும். இதுவரைக்கும் ஈஸியாக செஞ்ச விஷயங்களை கஷ்டப்பட்டு செய்கிற மாதிரி இருக்கும். 5ஆம் இடம்ன்றது அதிர்ஷ்டமான ஒரு விஷயம், அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு. எண்ணங்கள் தடுமாறும், குறுக்கு வழி சிந்தனைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு 5ஆம் இடத்துல சனி இருந்தால் சர்வ நிச்சயமாக உண்டு. ஒரு இடத்துல சும்மா இங்கே பாருங்கள், 10 ரூபா கொடுங்க, அதை 100 ரூபாய் ஆக்கிறேன், 10,000 ரூபா கொடுங்க, ஒரே மாதத்தில் 10 லட்ச ரூபாய் ஆக்கிறேன். இந்த மாதிரியான ஸ்கேம்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரியான ஊழல் அமைப்புகள், ஸ்கேமு, ஸ்பேமு போன்ற அமைப்புகள் எல்லாத்துலேயும் மனசு போகக்கூடிய அமைப்பு அல்லது வரக்கூடிய தகவல்கள், செல்ஃபோனை பிரித்தாலே வர்ற காலை வச்சாலே அந்த லிங்க் அனுப்பு, இந்த லிங்க் அனுப்பு, அந்த ஓடிபி சொல்லு, இந்த ஓடிபி சொல்லு தானே வருது. இந்த மாதிரி நேரங்களில் காசு படத்தை அப்படியே நம்மகிட்ட பறிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதிரி நேரத்தில் தாங்க நடக்கும். ஆகவே விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லா விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக காதுகளையும் கண்களையும் கூர்தீட்டி வைத்துக் கொள்ள வேண்டிய சனிப்பயிற்சியாக இந்த சனிப்பயிற்சி இருக்குதுங்க. அதே நேரத்தில் இன்னொரு பலனும் சொல்லணுங்க, பூர்வீகத்தை விட்டு கொஞ்சம் வெளியே அனுப்புவார். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களுடைய பிறந்த ஊர், பிறந்த மாவட்டம், தாத்தா பாட்டிங்க எல்லாம் இருந்தாங்க இல்லையா, அந்த இடத்த விட்டு வெளியே அனுப்பிச்சு வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கு அனுப்பி அதன் மூலமாக பொருள் தேடக்கூடிய அமைப்புகளும் உண்டு. அப்பா அம்மாவை பிள்ளைங்க பிரிஞ்சு போவீங்கன்றதுடைய எக்ஸ்பான்ஷன் தான் இது. அதாவது அப்பா அம்மாவுக்கு நீங்கள் வெளியில் போய் வெளிநாட்டில் போய் வேலை செய்ய போகிறீங்கன்னா அப்பா அம்மாவுக்கு ஒரு தவிப்பு தான் இருக்கும். பிள்ளை சாப்பிடுதோ சாப்பிட்லையோ, அங்கே என்ன பண்ணுதோ ஏது பண்ணுதோ, தனியாக இருக்கக்கூடிய குழந்தைகள் கட்டுப்பாடோடு இருக்கிறார்களா என்பது போன்ற அமைப்புகள்லாம் இருக்கும் இல்லையா. ஆக இளைஞர்கள் அனைவருக்குமே வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு சனிப்பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த சனி பெயர்ச்சி. தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போது 3ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி 4ஆம் இடத்திற்கு அர்த்தாஷ்டம சனியாக மாறுகிறார். இந்த அர்த்தாஷ்டமம்னா என்னன்னு தெரியுங்களா? அஷ்டமத்தில் பாதி 4ஆம் இடத்துல வருது, 8ல் பாதி 4. அஷ்டம சனிங்கிறது ஒரு கடுமையான கொடுமையான ஒரு அமைப்புகளை குறிக்கக்கூடிய ஒன்று. அதில் பாதி இந்த அர்த்தாஷ்டம சனி செய்வார் அப்படின்றது ஒரு விதி. ஆனாலும் சனி எந்த இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து தாங்க பாதக சாதக அமைப்புகள். சனி இப்போது உங்களுடைய ராசிநாதனாகிய குருவின் வீட்டில் இருக்கின்றவர். அப்படிலாம் அர்த்தாஷ்டம சனியில் பெரிய கஷ்ட நஷ்டங்களை கண்டிப்பாக செஞ்சிட மாட்டாருங்க. அதை விட முக்கியமான ஒன்று, சனி கிட்ட மட்டும் பலன் இல்லைங்க, சனியை தவிர்த்து 8 கிரகம் இருக்கு இல்லையா. அப்போ பெரும்பாலான கிரகங்கள் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கிறது என்பதை வைத்துத்தானே பலன்கள். 4ஆம் இடத்திற்கு சனி மாறினாலும் கரெக்டாக 40 நாளைக்குள்ள இப்போது 6ல் இருக்கக்கூடிய உங்களுடைய குருவானவர் ராசிநாதன் குரு 7ஆம் இடத்திற்கு மாறி ராசியை பார்க்க போகிறார். குரு ராசியை பார்த்து விட்டாலே அந்தஸ்து, கௌரவம், பணப்புழக்கம் போன்றவைகள்லாம் பெரிய அளவில் நல்லா வரணும். கல்யாணம்லாம் நல்லா நடக்கணும். என்னங்கய்யா சனி பெயர்ச்சிக்கு பலன் சொன்னால் குருவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் ஒன்று தானே. இந்த கை முக்கியமாக, இந்த கை முக்கியமான 2 கையும் நமக்கு சேர்ந்தா தானே நம்ம ஒரு பொருளை தூக்க முடியும். அப்போ இந்த மாதிரியான அமைப்புகளில் சனிக்கு பிறகு நடக்கக்கூடிய 40 நாட்களில் வரக்கூடிய குரு பெயர்ச்சி உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கிறது. அதனை அடுத்து 4 நாட்களில் வரக்கூடிய ராகுகேது பெயர்ச்சி உங்களுக்கு 3ஆம் இடத்துல அதை விட நல்லா இருக்குது. ஆக அடுத்தடுத்து வரக்கூடிய பெயர்ச்சிகள் நன்றாக இருப்பதால் அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லப்படக்கூடிய இந்த 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி மிகப்பெரிய கெடுதலான பலன்களை உங்களுக்கு நிச்சயமாக செஞ்சிட மாட்டார். ஆனால் தனுசு ராசிக்காரங்க 1 வருஷமாக நல்லா இல்லை. கடன் இருக்குது, நோய் இருக்குது, வம்பு வழக்கு இருக்குது, எதிர்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது எல்லாமே இன்னும் ஒரு 40-45 நாளில் படிப்படியாக தீரக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக வந்துவிடும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனால் 4ல் இருக்கக்கூடிய சனி
அம்மாவை பத்திரமாக பாதுகாக்க வைப்பார். அம்மாவுக்கும் உங்களுக்கும் சங்கடம் வரும். ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் அம்மா பேச்சை கேட்க முடியாமல் இருக்கும், அல்லது அம்மாவை பிரிகிற மாதிரி இருக்கும், அம்மாவை பிரிந்து வேலை எங்கேயா வெளியில் செய்கிற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் இது ஒன்றும் சொல்லணும், சுப பிரிவாகவும் இருக்கணும். பெண் குழந்தைகள் இருக்கிறீங்க, தனுசு ராசிக்கார பெண் குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆக போகுது. கல்யாணம் ஆனால் என்ன பண்ணுறது? உங்களை பெற்றிருக்கிறது எங்களை மடியிலே வச்சுக்கிறதுக்கா? யாரோ ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுக்கறதுக்கு தானே. அப்போ பெண் குழந்தை சுப பிரிவாக கணவன் வீட்டுக்கு போவது என்பதும் இப்போது தனுசு ராசிக்கார அம்மா அப்பாக்களுடைய அமைப்புகளில் நடக்கும். அம்மாவை பிரியக்கூடிய அமைப்புகள், அம்மாவை விட்டு தூரம் போகக்கூடிய அமைப்புகள், அம்மாவின் ஆரோக்கியத்திற்கு கொஞ்சம் கவலைப்படக்கூடிய அமைப்புகள் என 4ஆம் இடத்தின் கொஞ்சம் மாணவர்களுக்கு கல்வியில் கவனம் குறையக்கூடிய அமைப்பு, வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் வரக்கூடிய அமைப்பு, வீடு வாங்குவது தள்ளி போகின்ற அமைப்பு, வீடு வாங்கினாலும் வில்லங்கமாக ஏதாவது அமைந்திருக்கிறது இந்த தனுசு ராசிக்கு சனி பெயர்ச்சி. மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியாக இந்த சனிப்பெயர்ச்சி அமையும். 7.5 சனி உங்களுக்கு முழுமையாக விலகப் போகிறது. பொதுவாகவே 7.5 வருஷம் 7.5 சனியை அனுபவித்தவங்களுக்கு தான் அதோடைய அந்த சோதனைகள் தெரியும். ஒரு இதை நம்பாதவங்க, ஜோதிடத்தை நம்பாதவங்களை கூட, அதாவது கடவுளை நம்பாதவர்கள், ஜோதிடத்தை நம்பாதவர்களை கூட கடுமையான நம்ப வைத்து விட்ட அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. உண்மையை சொல்கிறாங்க, 2020, 21, 22 மகர ராசிக்காரர்கள் தீயிலிட்ட புழு போல துடித்தீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. அதுவும் 2022 திருவோண நட்சத்திரக்காரங்களை பார்க்க சைக்கலை. உத்திராடம், திருவோணம், மகரம், அவிட்டமாகிய 3 மகரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களும் 2020, 21, 22 ஆண்டு காலங்களில் கடுமையான மன அழுத்தத்தை நீங்கள் சந்தித்தீர்கள் என்பதுதான் உண்மை. அப்படிப்பட்ட எல்லா நிலைகளிலையும் உங்களை தலைகீழாக புரட்டி போட்டு கொண்டிருந்த 7.5 சனி அமைப்பு இன்னும் சில நாட்களில் மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு விலக போதுங்க. பொதுவாக 7.5 சனி விலகினாலே உங்களுக்கு லைஃப் செட்டில் ஆகணுன்றது ஒரு அமைப்பு. ஆக இது வரைக்கும் எந்தெந்த இடத்துல நீங்கள் செட்டில் ஆகலையோ, புத்திரபாக்கியம் இல்லை, கல்யாணமே நடக்கலைங்க, அப்புறம் தானங்க புத்திரபாக்கியம். கல்யாணம் நடக்கும், புத்திரபாக்கியம் கிடைக்கும், வேலை செட்டில் ஆகும், தொழில் நிரந்தரமாகும், வியாபார அமைப்புகள் நன்றாக இருக்கும். இது வரைக்கும் கீழே திறக்க முடியல, எக்ஸ்பான்ஷன் பண்ண முடியல, எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியல, ஒரு புது பிரான்ச் திறக்க முடியல, புது டீலர்ஷிப் எடுக்க முடியல. ஆனால் ஒரு வேலைக்காரங்க கூட 4 பேரை வேலைக்கு சேர்க்க முடியலங்க, எங்கெங்க வேலைக்காரங்க கிடைக்கிறாங்க. இந்த மாதிரியான தொழிலை விரிவாக்கம் செய்ய எல்லா அமைப்புகள்லையும் அப்படியே இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு இப்போது உண்டு. நிரந்தரம் இல்லாமல் கடந்த 5-6 வருஷமாக இருந்தவங்க எல்லாருமே இப்போ ஒரு ஸ்டாண்டர்டாக ஆக போகிறீங்க. வாழ்க்கையில் எது தேவை, எது தேவையில்லை, எந்த இடத்தில் பணம் இருக்கிறது, எந்த இடத்திலிருந்து பணம் வருகிறது, எந்த இடத்தின் வழியாக பணம் வெளியே போகிறது என்பது மாதிரியான விஷயங்கள்லாம் இனிமேல் நிற்கும். தேவையில்லாமல் செலவு பண்ணிட்டு இருந்தீங்க பாருங்கள், அசுப விரயம்னு சொல்கிறேனே, அதாவது அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ எனக்கோ உடம்பு சரியில்லை, மாதமான ஒரு 2000, 5000 அப்படியே தூக்கி வைக்க வேண்டியிருக்குதுங்க. இந்த மாதிரியான அசுப செலவுகள் நிற்கக்கூடிய ஒரு தன்மை. சுப விஷயங்கள் இது வரைக்குமே நடக்கலை. வீட்டில் பெண் குழந்தைக்கு திருமணம் இல்லை, வளகாப்பு இல்லை, எல்லா பூப்புனித நீராட்டு விழா, அந்த மாதிரியான பெண் குழந்தைகளுக்கு, ஆண் குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே மங்கள விஷயங்களை செயல்படுத்தி பார்க்க முடியாத அமைப்பில் இருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய எல்லா மகர ராசிக்கு நாங்கள் சுருக்கமாக சொல்லிடுவாங்க. இது வரைக்கும் நீங்கள் எந்தெந்த லெவலில் கஷ்டப்பட்டீங்களோ அந்தந்த லெவலில் இருந்து அக்கடான கொஞ்சம் ரிலீஃப் ஆகக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டுங்க. ஐயா, சனிப்பெயர்ச்சியில் 7.5 சனி முடிஞ்சிட்டாலே எனக்கு எல்லாம் நல்லா நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சனிப்பெயர்ச்சி என்கின்ற கோச்சார பலன்கள் ஒரு 30% உங்கள் வாழ்க்கையில் உண்மையிலேயே மிகப்பெரிய அளவில் பொருந்துங்க. ஆனால் அதையும் தாண்டி பிறந்த ஜாதகம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் உங்களுடைய ஜாதக அமைப்பின்படி நல்ல தசாபுக்திகள்னு சொல்லுவோம். அந்த நல்ல தசாபுக்திகள் மட்டுமே அமைந்திருந்தால் இதைவிட நல்ல விதமாக மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் வருங்க. மகர ராசிக்காரர்களுடைய சோதனைகள், வேதனைகள் எல்லாமே தீரப்போகிறது என்பது தான் உண்மை. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இது வரைக்கும் இருந்ததெல்லாம் அசால்ட்டாக அப்படியே கடந்து வந்துடுவீங்க. இழந்தது திரும்பி வரும். வியாபாரத்தில் இது வரைக்கும் போன அமைப்புகள், பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட்டு, யூக வணிகம், மனக்கட்டுப்பாடு இல்லாமல் சூதாட்டத்தில் போய் மாட்டிக்கிட்டேன், அதில் போய் செலவாயிடுச்சு, இதில் போய் செலவாயிடுச்சு, ஒரு மாதிரியான தொடர்புகள் ஏற்பட்டு விட்டன, ஒரு மாதிரியான பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டு விட்டன. இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையுமே அப்படியே புறம் தள்ளி இனிமே வாழ்க்கையில் நமக்கு என்ன தேவை, நம்ம குழந்தைகளுக்கு என்ன தேவை, நம்ம கணவனுக்கு என்ன தேவை, நம்ம மனைவிக்கு என்ன தேவை, நம்முடைய குடும்பம் நன்றாக இருப்பதற்கு என்ன தேவை என்கின்ற அளவில் மகர ராசிக்காரருடைய ஒட்டுமொத்த சிந்தனையும் முன்னேற்றத்தை பற்றி இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல சனிப்பெயர்ச்சி இந்த சனிப்பெயர்ச்சி. அதுவும் ஒரு 50 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கெல்லாம் உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன நல்லாயிருக்கும்? இது வரைக்கும் போன காசு திரும்பி வரும், மரியாதை திரும்பி வரும், மானம் திரும்பி வரும், எல்லா லெவல்லையும் தொட்டது துலங்கக்கூடிய அருமையான நல்ல சனிப்பெயர்ச்சிங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி. கும்பம். கும்பராசிக்காரர்கள் தான் இந்த 2 வருஷத்தில் சோஷியல் மீடியாவில் அதிகமாக ராசி பலன்களை பார்த்தவர்கள் கும்பராசிக்காரர்கள். ஜென்மச்சனி
நான் ஒரு எல்லா ராசிக்கும் பொதுவாக சொல்கிற மாதிரி சொல்லிடுறேன். கடந்த 2 வருஷமாக பகுத்தறிவு என்று சொல்லி ஜோதிடத்தை நம்பாத கும்பராசிக்காரர்களை கூட ஜோதிடத்தை நம்ப வைத்தது தான் சனியுடைய ஒரு பெரிய செயல். ஜென்மச்சனி என்று சொல்லப்படுகின்ற இந்த 2 வருஷ அமைப்பில் அவிட்டம், சதயம், பூரட்டாதி ஆகிய 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவருமே கடுமையான மன அழுத்தத்தில் ஜென்மச்சனியில் அவஸ்தப்பட்டுட்டீங்க. அழாத நாளே இல்லை. ஒரு 20-25 வயதில் இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்கள் இளைஞர்களும் சோம்பேறி ஆயிட்டீங்க. ஜென்மச்சனி என்பது தலையில் ராசியில் சனி உட்காரும் பொழுது படுத்த படுக்கையில் எந்திரிச்சு வர முடியாதபடி வீட்டில் எந்த நேரமும் டிவி பார்த்துக்கிட்டு அம்மா அப்பா கிட்ட தண்ட சூரன்னு பேர் வாங்கின 90%, 80% இளைஞர்கள் கும்பராசியில் அதிகம். ஒரு 10% பேர் தான் நல்லா இருந்தீங்க. இந்த 10% பேர் கூட சந்திரன் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருந்தவர்கள், சந்திரனை குருச்சுக்கரன் பார்த்தவர்களுக்கு தான் 10% கும்பராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு இந்த ஜென்மச்சனியை பற்றி தெரியல. மீதம் 90% கும்பராசிக்காரர்கள், இந்த கும்பராசிக்காரர்கள் மட்டுமல்ல, கும்பராசி எந்த வீட்டில் இருந்ததோ அந்த வீட்டிலையும் பொருளாதார பிரச்சனைகள் கண்டிப்பாக தாய் தகப்பனுக்கு இருந்தன. அந்த அளவிற்கு ஜென்மச்சனி உங்களை போட்டு வாட்டி வதைத்து விட்டது என்பது தாங்க உண்மை. படிக்க முடியாத ஒரு சூழல், கவனம் வேறு எங்கோ போன ஒரு சூழல், காதல் தோல்வி, பாத்ரூமுக்குள்ளே போய் இளைஞர்கள் அழுததுக்கு படுபயங்கரம். அதை விட முக்கியம், கூடாத கெட்ட பழக்கம், கூடா நட்பு கேடில் முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான கூடாத நட்பின் மூலமாக கெட்ட பழக்க வழக்கங்கள்னு சொல்லுவோமே. அந்த ஒரு 6 மணி ஆச்சுன்னா அப்படியே ஒரு கடைக்கு முன்னாடி பைக்காக நிற்கிது பாருங்கள், அப்படியே கையை விட்டு ஒன்று வாங்குறீங்களே, அந்த பழக்கம் இந்த 2 வருஷமாக தான் நிறைய கும்பராசிக்காரங்க கற்றுக்கிட்டீங்க. அதே மாதிரி ஒரு ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தி காதல் தோல்வி என்கின்ற, கல்யாணம் தோல்வி என்கின்ற அத்தனை விஷயங்களையும் கடந்த 2-2.5 வருஷத்தில் அனுபவித்திருந்த ஒரு 30-40 வயதுகளுக்கு கீழான அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய விடியல்கள், விடுதலைகள் கிடைக்கக்கூடிய நல்லதொரு சனிப்பெயர்ச்சிங்க அந்த சனிப்பெயர்ச்சி. ஐயா 7.5 சனி முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, இன்னும் 2.5 வருஷம் இருக்குது, மீதம் இருக்கிறது. ஆனால் இந்த 7.5 சனியில் அழுகை காலகட்டம் என்று சொல்லப்படக்கூடிய கண்ணீர் விட்டு கதறக்கூடிய அமைப்புகளை கொண்ட 5 வருடத்தை இப்போது இன்று முதல் கிட்டத்தட்ட இந்த மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து நீங்கள் கடக்கிறீங்க. உண்மையை சொல்லப்போனால் உயிரிழப்புகள், அப்பா இல்லை, அம்மா இல்லை, அண்ணன் தம்பி இல்லை, ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம், குழந்தையை இழந்துட்டேன், கணவனை இழந்துட்டேன், மனைவி இழந்துட்டேன், குடும்பத்தில் ஒரு முக்கியமான உறுப்பினரை இழந்து விட்ட சதய நட்சத்திரத்தில் போகும்போது 2023 சதய நட்சத்திரக்காரங்க அழாத குறை, 2024 முழுக்க புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மனம் அந்த அளவுக்கு பேதலித்து போன தன்மைகள் எல்லாம் இப்போது விலகக்கூடிய, ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய, அதிர்ஷ்டம் திரும்ப வரக்கூடிய, தூரத்தே வெளிச்சம் தெரியக்கூடிய, குகைக்குள்ளே நடந்து போகிறீங்க, ஒரே இருட்டு, எந்த பக்கம் போகிறதுனே தெரியாது. அப்போ ஒரு நேரத்தில் நடந்துக்கிட்டே இருக்கிறீங்க, தூரத்தில் டக்குன்னு ஒரு மின்மணி பூச்சி மாதிரி வெளிச்சம் தெரியுது. அப்போ ஒரு பளிச்சுன்னு ஒரு இது வந்துடும் இல்லையா, ஆகா இதை நோக்கி போனோம்னா நம்ம டக்குன்னு குகையை விட்டு வெளியே போயிடலாம், இந்த பக்கம்தான் வழி இருக்குன்னு தெரிஞ்சிருது இல்லையா. அந்த மாதிரியான ஒரு நல்ல உணர்வுகள் எல்லா நிலைகள்லேயும் வரக்கூடிய அற்புதமான சனிப்பெயர்ச்சிங்க. கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த சனிப்பெயர்ச்சி பெரிய லெவலில் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வரப்போகுது. இனிமேல் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். தொழில் நல்லா இருக்க போது, இழந்த வேலை கிடைக்க போது, இருக்கிறத விட நல்ல வேலை கிடைக்க போது, வியாபாரம் நல்லா இருக்க போது, விவசாயம் நல்லா இருக்க போது, குடும்பத்தில் நிம்மதி இருக்க போது, வழக்கில் ஜெயிக்க போகிறீங்க, கடன் தொல்லைகள் நீங்க போது, முக்கியமாக ஹெல்த் இஷ்யூஸ் நல்லா இருக்க போது, ஒருவரை ஒருவர் முகம் பார்த்து பேசக்கூடிய அளவிற்கு குடும்பத்தில் ஒற்றுமை நல்லா இருக்க போது, அண்ணன் தம்பி உறவுகள் நன்றாக இருக்க போகின்றன, சொத்து பத்துக்கள் வில்லங்கங்கள் போன்றவைகள் அப்படியே விலகி தெய்வத்துடைய கடாட்சம் நமக்கு கிடைக்காதான்னு நினச்சிக்கிட்டு இருந்த அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் நல்ல நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய அருமையான சனிப்பெயர்ச்சிங்க அந்த சனிப்பெயர்ச்சி. உண்மையை சொல்லப்போனால் இனிமேல் நல்லது நடக்கப்போதா, நல்லதெல்லாம் நடக்க வேணாங்க, கெட்டது நின்னாலே போரும் இல்லைங்க. ஜென்மச்சனியில் அவ்வளவு கெடுதலை அனுபவிச்சிட்டிங்க. இது வரைக்கும் என்ன நடக்க வேண்டும்னு நினச்சிங்களோ அது எதுவுமே நடக்காமல், எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சிங்களோ அதெல்லாம் நடந்துருச்சு இல்லையா, அது எல்லாம் நிற்க போகுது, நிம்மதி வரப்போகிறது, முயற்சிகள் பலிக்க போகின்றன, மனசு உற்சாகமாக இருக்க போகுது, புத்துணர்ச்சியோடு இருக்க போகிறீங்க. வெளியில் போனாலே இவர்கிட்ட ஒரு மாற்றம் இருக்கே என்பது மாதிரியான நல்லவைகள், முகப்பொலிவு, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்கின்ற அளவிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாற்றமுள்ள இளைஞர்களுக்கும் 50 வயது தாண்டியவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் உடல் ஆரோக்கியம் போன்ற அத்தனை விஷயங்களிலும் சிறப்பு நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரமாதமான சனிப்பெயர்ச்சிங்க இந்த சனிப்பெயர்ச்சி. கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் ஜமாயிங்க. நிறைவாக மீனம். மீனராசிக்காரர்களுக்கு இப்போது ஜென்மச்சனியை ஆரம்பிக்க போகிறது. கடந்த 1 வருஷமாகவே நான் சன் டிவிலையும் சரி, என்னுடைய குருஜி டிவி சேனல்லையும் சரி, மற்ற யூடியூப் சேனல்லையும் சரி, இதை பற்றி தான் நிறைய பேசிக்கிட்டு வந்தேன். உண்மையிலே ஜோதிடம் என்பது வருமுன் உரைப்பது. அப்போ இன்றைக்கி பேசுகிற சனிப்பெயர்ச்சியை நான் போன வருஷமே உங்களுக்கு பேசியிருக்கிறேன். தொழில் ஆரம்பிக்காத, அண்ணன் தம்பி மாமா மச்சான் அக்கா தம்பி யாரையுமே நம்பாத, குடும்பத்தில் யாராக இருந்தாலும் உன்னை நம்பு,
சில கெட்ட பழக்க வழக்கங்களை கற்றுக்காத, முக்கியமாக காதல் செய்யாத, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களை நான் ஒரு வருஷமாக சொல்லிக்கிட்டு இருந்தேன் இளைய பருவத்தினருக்கு. இப்போ ஜென்மச்சனி வரப்போகிறது. ஜென்மச்சனி என்பது அட்டமத்து சனிக்கு பிறகு கொஞ்சம் மன அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சரி, இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். ஜென்மச்சனி என்பது 2 பிரிவாக செயல்படும். 50 வயது கடந்த மீனராசிக்காரர்களுக்கு அபாரமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இது வேலை செய்யும். ஏன்னா அவர்கள் 20 வயதுகளிலேயே இந்த ஜென்மச்சனியை அவங்க அனுபவிச்சிட்டாங்க. அப்போ 50 வயது கடந்தவர்களுக்கு சொத்து சேர்க்கை என்று சொல்லப்படக்கூடிய வீடு வாங்குவது, வாகனம் வாங்குவது, நிலம் வாங்குவது, குழந்தைகளுக்கு திருமணம் செய்விப்பது, குழந்தைகளுக்கு ஏதாவது செட்டில் பண்ணுறது, அவங்களுக்கே லைஃப்பில் செட்டில் ஆகிறது என்பது போன்ற மிகப்பெரிய நல்ல பலன்களை செய்யும். இது அந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த பலன் பொருந்தாது. 50+க்கு சூப்பர் சனிப்பெயர்ச்சி இந்த சனிப்பெயர்ச்சி. நம்ம பேச போகிறதெல்லாம் பெரும்பாலும் 50 வயதுக்கு கீழானவர்கள் தான் சோஷியல் மீடியாவை பார்க்குறீங்க. அப்போ அவர்களுக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தான் இந்த பலன்களை நம்ம பேசணும். குறிப்பாக 20 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்க்கை என்றால் என்ன, பணம் என்றால் என்ன, உறவு என்பது எப்படிப்பட்டது, ஒரு உயிர் நண்பன்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க ஒருத்தரை, எனக்காக உயிரே கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியான ஒரு சூழல் வரும்போது அந்த உயிர் நண்பன்கிட்ட போய் நீங்கள் நிற்கும் போது தான் தெரியும் அவர் உயிர் நண்பர் இல்லை, அவர் வேறு மாதிரியான நண்பர் அப்படின்றது அப்போ தான் தெரியும். ஒரு நட்பை புரிய வைப்பது. ஏன்னா உலகத்தில் நான் அடிக்கடி சொல்வதை போல் பெற்ற தாயும் தகப்பனும் குழந்தைகிட்ட நெருப்புக்கிட்ட போகாத, அது சுடும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த நெருப்பு எப்படி சுடும் என்பதை அப்பாவும் அம்மாவும் அப்படி விலகி போனதுக்கப்புறம் அந்த குழந்தை போய் நெருப்பில் கை வச்சு பார்க்கும் பாருங்கள், அப்போ தான் ஐயோ அப்படின்ட்டு நெருப்பு சுடும் என்பது தெரியும். அது மாதிரியான நேரடி கெட்ட அனுபவங்களை சமூகம் தான் கொடுக்கும். தகப்பன் தாய் சொன்னால் கூட நம்ம கேட்க மாட்டோம். அந்த மாதிரியான கெட்ட அமைப்புகள் ஜென்மச்சனியில் தான் நடக்கும். ஆக யாரோடும் சேர்ந்து தொழில் பண்ணுவது, முக்கியமாக ஜாமீன் கையெழுத்து போடுறது. என் ஃப்ரெண்டுங்க இவர் கொடுக்கலன்னா நான் கொடுக்குறேன் என்கின்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் ஏற்பட்ட தவறான வார்த்தைகள்லாம் இன்னும் 2 வருஷம் கழிச்சு உங்களுக்கு புரியும். ஆகவே யாருக்கும் ஜாமீன் முன்னிக்காதீங்க. ஒரு வேலையை பத்திரமா பார்த்துக்கங்க. வெக்கம், மானம், சூடு, சொரணம் எதுவுமே எப்போது இளைய பருவத்து மீனராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு பட்டுன்னு சொல்லிடுவேன். எனக்கு நளினமாக நாசுக்காலாம் பேச தெரியாதுங்க, உள்ளதை தான் பேச தெரியும். இதுதான் உண்மை. 2 வருஷம் கழிச்சு என்னுடைய வார்த்தைகளுடைய அர்த்தம் புரியும். வேலை அமைப்புகளில் கடுமையான பலன்கள் இருக்கும். முரண்பாடுள்ள மேலதிகாரி வருவார். ஒரு முட்டாள் மேலதிகாரிகிட்ட புத்திசாலியான நீங்கள் வேலை செய்ய நேரிடும். அதான் சனியோடைய வேலையே. சனி என்பவன் முட்டாள், ஆனால் அவன் நம்மளை வேலை வாங்குவான். நீங்கள் தான் ஆஃபீஸில் வேலை செய்வீங்க, ஆனால் பேர் இன்னொருத்தருக்கு போகும். அந்த பேர் வாங்குறவர் முட்டாளாக இருப்பார். மனசுக்குள்ளே அப்படியே நைட் ஷிஃப்ட் போட்டு சாவடிப்பாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்கவே கிடைக்காது. எல்லா லெவல்லையும் மன அழுத்தம். ஆண்களுக்கு பெண்களை அறிமுகப்படுத்தி அதன் மூலமாக மன அழுத்தம். ஒரு ஆண் புரிஞ்சுக்க மாட்டார் நம்மளை, ஒரு பெண் புரிஞ்சுக்க மாட்டாங்க நம்மளை. முக்கியமாக ஒரு பெண்களுக்கு, சகோதரிகளுக்கு ஒன்று சொல்கிறேன். திருமணத்திற்கு முன்பு இழக்கக்கூடாத ஒரு விலை மதிப்பு மிக்க ஒன்றை நீங்கள் ஜென்மச்சனியில் இழப்பீங்க. ரொம்ப கவனம். இந்த வார்த்தைகளுக்கு உங்களுக்கு அர்த்தம் புரியும். ஆயினும் என்ன, சனி சனிதான். ஆக எல்லா நிலைமைகளையும் மனக்கட்டுப்பாடு என்பது இளைய பருவத்தினருக்கு அவசியமாக இருக்கக்கூடிய தன்மை. உறவுகளை பற்றி புரிய வைக்கணும்னா என்ன, பொண்டாட்டியோட கூட பிறந்த அண்ணன் தம்பியோட தான் சேர்ந்து இப்போ தான் 5 லட்சம் 10 லட்சம் போட்டு நீங்கள் பணம் போட்டு ஒரு தொழிலை ஆரம்பிப்பீங்க. பணமும் போகும், உறவும் போகும். நான் ஒழுங்காக இருந்தேன், இந்த ஆள் தான் என்னை கூப்பிட்டு இந்த சிக்கலை இழுத்து வச்சிட்டாருன்னு மாமன் மச்சான் முறைச்சிக்கிட்டு இருப்பாங்க. மாமனாரை நம்மளை பற்றி மதிக்கவே மாட்டார். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆண்களுக்கு ஏற்படும். புகுந்த வீட்டில் பிரச்சனைகள், பிறந்த வீடும் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழல்னு பெண்களுக்கு ஏற்படும். ஆக ஆண் பெண் இருவருக்குமே அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல சமூகம் எப்படிப்பட்டது, சமூகத்தில் பணம் இல்லை என்றால், பணம் இல்லைன்னா ஒரே ஒரு எழுத்தை மட்டும் மாற்றி போட்டு இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்கள், அந்த வார்த்தை எப்படிப்பட்டதுன்றது இப்போ புரிய வைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது ஏற்படும். என்னடா அது இவ்வளவு பெருசாக நீங்கள் பயமுறுத்திக்கிட்டே போகிறீங்களே அப்படின்னு சொன்னால், உண்மையிலேயே சனி தரக்கூடிய அனுபவங்கள் அடுத்த 2 வருடத்திற்கு பிறகு நீங்கள் வாழ்க்கையில் நல்ல விதமாக, எப்போவுமே பாருங்கள், நம்ம ஒரு நல்லதை கெட்டதன் மூலமாகத்தான் அடையாளப்படுத்திக்குவோம். கஷ்டன்றது என்னன்னு தெரிஞ்சால் தான் ஜாலின்றதை உங்களால் உணர முடியும். எப்போவுமே ஜாலியாக இருந்துட்டா உங்களுக்கு எப்படிங்க ஜாலி தெரியும்? ஆக சனி என்பவர் சில நெகட்டிவ் அனுபவங்களின் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையை புரிய வைப்பார் என்பது தாங்க உண்மை. இதுதாங்க மீனராசிக்காரர்கள் இளைய பருவத்தினருக்கு சனிப்பெயர்ச்சியாக சில பல சோதனைகளை அவரவருடைய வயதிற்கேற்றார் வகையில் அவரவருடைய ஜாதக தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்றார் போல கொடுக்க போகிறார். ஆகவே இந்த அனுபவங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு தேவை என்கின்ற வகையில் படிப்பில் படிக்கிறவங்க படிப்பை மட்டும் படிக்கணும், வேலையை மட்டும் பார்க்கணுன்னு அக்கம் பக்கம் சக்தியை, சிந்தனைகளை சிதற விடாமல் ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் முன்னேற்றத்தை மட்டுமே பார்த்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டிய சனிப்பெயர்ச்சியாக இந்த சனிப்பெயர்ச்சி இருக்கும். ஆனால் இதுபடி நடக்க மாட்டீங்க, அதுதான் உண்மை. வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.